பொதுவா எனக்கு மனசுல இருந்து தான் பேசி பழக்கம். அதனாலதான் எப்பப்பெல்லாம் பேசுறோமோ இப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறாங்க. பேசி முடித்த உடனே உச்ச நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றாங்க. முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாக்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறதுக்கு முக்கிய 3 காரணம். ஒன்று, நான் பெரிதும் விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்நாளின் எனக்கு ஒரு சிந்தனை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2வது, நம்மளுடைய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். 3வது முக்கிய காரணம், புயல்னு கூப்பிடுவீங்க, பார்லிமெண்ட் டைகர்னு சொல்றாங்க. சிறு வயதிலிருந்தே அவர் பேச்சை கேட்டு வளர்ந்தவன். பொடோ சட்டத்தில் தூக்கி போட்டு மன்னிப்பு கேள்னு சொன்னா கூட இல்ல நான் ஜெயிலே இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருந்தவர். அப்படி மிகச்சிறந்த ஆளுமைகள். அந்த ஆளுமைகளோட முதல் அழைப்பா நம்ம காதர் மொய்தீன் ஐயா அவர் என்றைக்கும் தட்டவே முடியாத ஒரு அழைப்பு அது. நான் மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் காதர் மொய்தீன் ஐயா கூப்பிட்டாலே நேரா கிளம்பி ஐஎம்எல் ஆபீஸுக்கு வந்தவர். முதல் முறையா ஐஎம்எல் ஆபீஸோடைய முதல் முறை வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் வந்தது எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவிற்கு நட்பும் அன்பும் உரிமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஐஎம்எலுக்கும் இருக்கிறது. அமைச்சரவையில் ஒரு சகோதரனாக எங்களுடன் உங்களுடைய சகோதரனும் பங்கெடுத்து 60 வருஷ கனவை ஐஎம்எல் கனவை, காங்கிரஸோட கனவு 1967க்கு அப்புறம் அதிகாரத்துக்கானதா இல்லை, ஆட்சிக்காகவா இல்லை, பணத்திற்காகவா இல்லை, எங்களுடைய சமூகத்தினுடைய குரலுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலுக்காக முடிவெடுத்தோம். ஆனால் கால சூழ்நிலை 50 வருடம் இருந்தவர்கள் அவரை பார்த்து சோபா மாடல்னு சொல்லும் பொழுதுக்கான வருத்தம் எங்களுக்கும் இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த 87 வயதில் இருந்த மூத்த தலைவருக்கான விமர்சனம் இந்த சமூகத்தில் ஒரு அவலமான ஒரு சிந்தனைங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், கொள்கைகள் மாறலாம், ஒரு கட்சி தோக்கலாம், ஒரு கட்சி சேரலாம், கூட்டணி மாறலாம். ஆனால் ஒரு தலைவர் மீது ஏற்படக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனம் எப்பொழுதும் ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, ஒரு உண்மைத்தன்மையோட இருக்கணும். அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இந்த 60 நாட்களில் ஐயா இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு கோரிக்கை வேணும் கேட்டதே கிடையாது. ஒரு அரசிடம் வந்து கேட்டதே கிடையாது. அப்படி தமிழக மக்கள் ஆதரிச்சுட்டாங்க. 108 தொகுதி டிவிக்கு ஜெயிச்சுட்டாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா பிஜேபி அரசு வந்துரும், தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே உணவுடன் காங்கிரஸ் எடுத்த முடிவு, கம்யூனிஸ்ட்கள் எடுத்த முடிவு, விசிகே எடுத்த முடிவோடு சேர்ந்து ஐயா அவர்களும் எடுத்த முடிவு இதுதான் உண்மை. அந்த முடிவுல ஒரு லெட்டர் கொடுத்தாரு, போன் பண்ணி என்கிட்டதான் பேசினாரு. அபுபக்கர் சார் இருந்தாரு. இந்த முடிவை அகில இந்திய எங்களுடைய தலைவர்களும் காங்கிரசுடன் பேசி எடுத்திருக்கிறார்கள். அங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க கேரளால ஐயா குஞ்சாலிக்குட்டி அவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பதவியேற்ற பிறகு அடுத்த அமைச்சரவை உருவாக்கும் பொழுது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருந்துச்சு. எங்களிடம் வந்து ஐயா காதர் மொய்தீன் வந்து எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில அமைச்சர் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அவ்வளோ நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம், நம்பிக்கையா இருக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நல்ல ஆட்சி செய்யுங்க, மதச்சார்பின்மை சமூக நீதியில உறுதியா இருங்க, இதுதான் அவர் கேட்டது. அப்ப எங்களுடைய முதலமைச்சர் இல்ல ஐஎம்எல் இருந்து அமைச்சர் வந்து ஆகணும். ஏனென்றால் இங்கு சகோதரர் ஷாஜகான் உடைய அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் அம்பேத்கருடைய கடைசி அவர் வாழ்க்கையுடைய எத்தனையோ நூட்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ அவர் படிச்சிருந்தாலும், எத்தனையோ அவர் PhD படிச்சிருந்தாலும் சொன்ன வார்த்தை, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி செல்லுங்கள். யாரிடமும் மனு கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அதிகாரத்தை நோக்கி சென்று உங்களுடைய மக்களை நேர்மையான முறையில் எல்லா உதவிகளும் மக்களுக்கு செய்யுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவரே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ஐஎம்எலுக்கு அமைச்சரவை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப 2 MLA இருந்தாங்க. அப்ப ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கட்சி ஒருமனதாக முடிவெடுக்கும் பொழுது அவரு ஷாஜகான் சாரை பத்தி வருத்தப்படுறதோட இன்னொரு ஐயா MLA இருக்கும் பொழுது சொன்னாரு, அவர் கட்சியில மூத்த உறுப்பினர், அவரையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கான மரியாதை உருவாக்குங்கள்னு சொன்னார். அவருக்காக எதுவும் கேட்கல, அவருக்கோ அவர் மகனுக்கோ இல்ல அவருடைய குடும்பத்துக்கோ எதுவும் கேட்கல. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் பதில் பேசியது கிடையாது. இந்த இடம் அதான் சொன்ன 3 பேருக்காக வந்திருக்கேன். ஒன்னு அப்துல் கலாம் அவர்களுக்காக, ஒன்னு ஐயா
காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்காக. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவிட்டே இருந்தாரு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும், எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்துல கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழரோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்ஓல அமைச்சரவையில வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய வரலாறு. சோ ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி, நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள். அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி, அப்படி நான் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நம்ம உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு, ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் விசிக தோழர்கள், ஐயும தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்த சொன்னாரு எங்க தலைவர், விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்தவர் சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. உங்க அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். இன்னும் பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம்.